குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் முகமது சார் பேசுகிறேன். ஸ்டார்ட் டியூஷன் சென்டர் வில்லிவாக்கம்லேருந்து. எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் 1 வீக் பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பப்ளிக் ப்ரெசன்டேஷன், எப்படி பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி, ப்ரெசன்டேஷன் ஃபார் பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லி அதோடைய செகண்ட் பார்ட் தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா +1 +2 எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. இப்போ 10th எக்ஸாம் வரப்போகுது. 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அதனால இது ஒரு பார்ட் 2 வீடியோ போடலாம், எப்படி பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம்னு சொல்லி இது செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து ஏடா சார் எப்பவும் பிளானிங் பற்றியே பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ பிளானிங் பற்றி பேசலாம். பிளானிங்ன்றது எவ்வளோ முக்கியன்றது இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்ம எந்த விஷயம் இருந்தாலும் பிளானிங் பண்ணணும். எக்ஸாமுக்குன்னு இல்லை, லைஃப்லேயே நமக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட் போகிறீங்க, பெங்களூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பெங்களூர் போகிறீங்க, இல்லை சேலம் போகிறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க, அட்வான்ஸ் டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு ஓலா புக் பண்ணிடுறீங்க, ரெடியாக போகிறீங்க. ஓலாவோ கேபோ வருது, இல்லை உங்கள் ஓன் காரோ இருக்குது, நேராக போகிறீங்க. அங்கேருந்து உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணதால கரெக்டாக ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் ஏற போகிறீங்க, போய் சேர்ந்துருவீங்க. இது ஒரு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு அதில் நீட்டாகிடும். இதே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணல, சரி உங்களுக்கு வந்து இமீடியாக போய் ஆகணும் பெங்களூருக்கு. டிக்கெட் புக் பண்ணாததுனால ஓலா ஆளுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஓலா எடுக்க மாட்டாங்க அந்த நேரத்தில். ஓலா எடுக்க மாட்டான், உபேர் எடுக்க மாட்டான், ரேபிடோ ஒரே அப்செட்டா இருக்கும். என்னடா இது யாருமே எடுக்க மாட்டாங்க, டைம் வேற ஆகுது, 7 மணிக்கு வண்டின்னு ஒரு டென்ஷன்ல இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போவாங்க. அங்கே போனா டிக்கெட் இருக்காது, அன்ரிசர்வ்ல தான் போகணும். அன்ரிசர்வ்டும் ஃபுல்லா இருக்கும். நம்ம நேரம் பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்ரூம் ஃபுல்லா ஆளுங்க இருப்பாங்க. நமக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். என்னடா எப்படி போறதுன்னு தெரியல. திடீர்ல வந்துடலாமான்னு கூட தோணும். சில டைம் போகவே மாட்டோம். இது செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிளானிங் வச்சுட்டு நீங்க கரெக்டா போறீங்க. செகண்ட் கேட்டகரி போயிடலான்ற தைரியத்தில் போறீங்க, போக முடியல. என்ன காரணம்னா பிளான் பண்ணல நீங்க. ஸோ பிளான் பண்ணீங்கன்னா நீங்க எங்க போய் சேரணுமோ கரெக்டா போயிடுவீங்க, டென்ஷன்லாம் போயிடுவீங்க, ஈஸியா போயிடுவீங்க. அதுக்கு பிளான் இல்லைன்னா ஆகும், உங்களால போகவே முடியாது. அதே மாதிரிதான் உங்க ஸ்டடீஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்க சப்ஜெக்ட்ஸை வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதோ, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் எல்லாம் பிளான் பண்ணிட்டு படிங்க. நம்ம முதல்ல பிளான் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா எக்ஸாம் நேரத்தில் ஈஸியா இருக்கும். நீங்க எல்லா எக்ஸாமும் நல்ல மார்க் வாங்கிட்டு வெளியே வரலாம். இப்படி நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு போறீங்க. அது மாதிரி அதுவே படிக்கல, கடைசி நேரத்தில் இது படிக்கணுமா, அது படிக்கணுமா, இது படிக்கணுமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி இது சரியா நம்ம எழுத முடியாது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இதனால பிளானிங்ன்றது ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணிட்டு படிங்க. இப்போ எல்லாத்துக்குமே பிளான் பண்ண முடியுமானா முடியாது. எது எது முடியுமோ நம்மளால அதை நம்ம பிளான் பண்ணணும். சில விஷயங்கள் வந்து ஏதோ எமர்ஜென்சி நாளைக்கே வரணும் அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்க போறது இல்லை. 99% வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ண போறோம். அதனால பிளான் பண்ணிட்டு போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பப்ளிக் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலான்றது. பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா படிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியாது. சில பேர் நார்மலாக தான் படிப்பாங்க, ஆனால் அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன்ன்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். ஒரு பேப்பர் திறந்து பார்த்தாருன்னா அழகாக இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ வீட்டுக்கு போகிறீங்க, ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை தெரிஞ்ச வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போகும்போது நீங்கள் காலிங் பெல் அடிக்கிறீங்க. அடிச்சோன்னா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க டோர். ஓப்பன் பண்ணோன்னே அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லடா, எங்களை வந்து ரொம்ப சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு எனர்ஜி இருக்கும். அதுவே இன்னொரு கேஸ், நீங்கள் போய் பெல் அடிக்கிறீங்க, கதவு திறக்குது. அங்கே ஓப்பன் பண்ணோன்னே அட என்னடா இவர் காலையிலேயே வந்துட்டார் இவர் சே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ப்ரெசன்டேஷன். உங்கள் பேப்பர் பார்க்கணும்னா எக்ஸாமினருக்கு வந்து சந்தோஷம் வரணும். அந்த சந்தோஷத்தில் மார்க் போடணும். அதுவே அது ஒரு மாதிரியா ஷாபியா இருந்துச்சு, ஏண்டா இந்த மாதிரி இருக்கு, ஒரே அடிச்சு சரியா எல்லாம் அடிச்சிருந்தா அப்படி இருக்கும். அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து 10 o'clock அப்படின்னா நீங்க வந்து 9 o'clock வந்து படிக்கிறதெல்லாம் வைண்டப் பண்ணிடணும். 9 o'clock மேல படிக்கக்கூடாது. அந்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். அப்போ 9 o'clock முடிச்சுட்டீங்கன்னா 10 o'clock ஒரு எக்ஸாம். இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் வாட்டர் இருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து பாதி தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த பாதி தண்ணியில வந்து நீங்க திருப்பியும் ஒரு தண்ணி போட்டீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஃபுல் ஆகும். அதே ஒரு ஃபுல் கிளாஸ் இருக்கிற தண்ணியில நீங்க திருப்பியும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆகும், இந்த தண்ணி வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் நீங்க வந்து 9 o'clock நீங்க வைண்ட் அப் பண்ணிட்டீங்கன்னா படிக்கிறது, 10 o'clock வரைக்கும் ஒரு 1 hour கேப் இருக்கும். 10 o'clock நீங்க எக்ஸாம் எழுதினீங்கன்னா அப்போ நீங்க ரீகலெக்ட் பண்ண அந்த பாதி கிளாஸ் தண்ணி மாதிரி அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எக்ஸாம் ஃபுல்லா எழுதி முடிப்பீங்க. அதுவே நீங்க 10 o'clock வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா ஃபுல் கிளாஸ் தண்ணி மாதிரி. அது நீங்க என்ன அந்த நேரத்துல எல்லாம் படிச்சு அந்த நேரத்துல எது ஞாபகம் பண்ணாலும் வெளியே வந்துடும்.
உங்களால் கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்கள், 1 hour பிஃபோர் என்ன ஆனாலும் அதுக்கு புக் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு 10 o'clock பேப்பர் தராங்களா, பேப்பர் கொடுத்தோன்னே ஒரு 2 minutes மெடிடேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes உங்களுக்கு எப்படியும் டைம் போடுவாங்க. ஃபுல்லாக வந்து பாருங்கள், பேப்பர் A to Z பாருங்கள், எது தெரியும் எது தெரியாதுன்னு தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு 3 bells கொடுப்பாங்க உங்களுக்கு, 10 to 15 3 rings கொடுப்பாங்க, 10-15. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல 2 ஜெல் பென், ஒரு லாங் ஸ்கேலு, பென்சில், எரேசர், அப்புறம் ஹால் டிக்கெட், ஐடி கார்டுனா ஸ்கூல் ஐடி கார்டு, இதெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது லாங் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே லைன் ஈஸியாக போட்டுடலாம், உங்களுக்கு டைம் சேவிங் ஆகும். பண்ணிவிட்டு கரெக்டாக 10-15 உங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, எக்ஸாம் எது தெரியுமோ முதல்ல, சில பேருக்கு படித்தது ஃபுல்லாக 100% தெரிஞ்சிருக்குமா, ஃபுல்லாக அவங்க போயிட்டே இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. சில 80% தான் தெரியும், சில பேருக்கு 50% தெரியும். முதல்ல தெரிஞ்சது எழுதுங்க. 1 words நல்லா தெரியுமா 1 words எழுதுங்க. 2 marks நல்லா தெரியுமா 2 marks, எல்லாம் தெரிஞ்சு 5-6 பேப்பர்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சதை தான் எழுதணும், வேறு எதுவும் எழுதவே கூடாது. தெரிஞ்சதை தான் எழுதணும், ஃபுல்லாக 100% தெரிஞ்சதான் எழுதணும். 1 words 2 mark 5 mark. இப்போ எக்ஸாம்பிள் 100 mark 50% உங்களுக்கு 50 marks நீங்கள் தெரிஞ்சது எழுதிட்டீங்க. பேலன்ஸ் 50 marks தெரியலையா, விட்டுட்டு வந்துடுவீங்களா? அந்த 50 marksம் வந்து அந்த லெசன்ல படிச்சதுல வந்து 4 கொஸ்டின் இருக்கும் ஒரு லெசன்லனா, உங்களுக்கு 3 படிச்சிருக்கும் 1 படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த படிக்காதது வந்திருக்கா, அந்த படிக்காத எழுதாதீங்க, படிச்சதை அதே கொஸ்டினை ஆன்சர் மாதிரி எழுதி ரிப்பீட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்ன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நாம் என்ன பண்ணலாம், எக்கனாமிக்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு போட்டு ஆன்சர் எழுதுங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே லெசன்ல வேற லெசன் எழுதுங்க. அதுவும் தெரியலையா, வேற ஏதாவது ஒரு ஆன்சர் ஆகுது, ஃபுல்லாக பேலன்ஸ் மார்க் 50 marksோ 40 marksோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அந்த பேப்பரை 100 marks ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே, இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், 1:15 உங்கள் எக்ஸாம் முடியுதுன்னா ஒரு 15 minutes முன்னாடி 1 மணிக்கு நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். அது மாதிரி டைம் ஃப்ரேம் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நார்மல் வாட்ச் கட்டிட்டு போங்க, ஸ்மார்ட் வாட்ச் அலோடு இல்லை. நார்மல் வாட்ச் கட்டிட்டு போங்க. 1 hour ஒன்ஸ் பாருங்க. சில ஸ்கூலில் வந்து ரிங்கும் பண்ணுவாங்க, எவ்ரி 1 hour ரிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வாட்ச் வச்சுக்கோங்க, நார்மல் வாட்ச். 1 hour 1 வந்து நீங்களே ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. லாங் ஆன்சர் 2 பேஜ் வருது 3 பேஜ் வருதுன்னா 1 பேஜ் ஆக்குங்க, 1.5 பேஜ் ஆக்குங்க. ஆக்கிட்டு சீக்கிரம் முடிக்கும். 1 o'clock கம்ப்ளீட் பண்ணிட்டு 15 minutes பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் லைனிங் போடுறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரோ, எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன ஒரு தெரியும், அதை வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிங்க. மிக்க சயின்ஸ்னா சயின்ஸ், சோஷியல் எதுவாக இருந்தாலும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்க. இதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு தெரிஞ்சதை ஹைலைட் பண்ணுங்க, தெரியாததை ஹைலைட் பண்ணாதீங்க. எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு 1:15 முடிஞ்சோடனே பேப்பர் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்தோடனே தயவு செய்து யாருக்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸே பண்ணாதீங்க. இல்லை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஆகும், நீங்கள் 20 கரெக்டாக எழுதியிருப்பீங்க 1 words. அவர் சொல்லுவார் இல்லை இது தப்பு அது தப்புன்னு சொல்லி, அப்புறம் நான் நமக்கு இதாகும், டென்ஷன் ஆகும். அதனால எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாட்டும் வீட்டுக்கு போயிருங்க. இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுதுங்க, டைம் சேவிங் பண்ணுங்க. சொன்ன மாதிரி பிளானிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட், ஏன்னா கடைசியில் எல்லாமே பார்க்குறது சரி சார் இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னா, இதில் வந்து மெயின் வந்து ரொம்ப பாஸ் ஆகாமல் தடுமாறுறவங்க பாஸ் ஆகிடுவாங்க. பாஸ் லெவலில் இருக்கிறவங்க ஆவரேஜ் போவாங்க. ஆவரேஜ் லெவலில் இருக்கிறவங்க ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க. ஹை ஸ்கோர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஃபஸ்ட் வரலாம். ஸ்கூல் ஃபஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டேட் ஃபஸ்ட். ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இது போகும். அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 minutes சில பேர் சொல்லலாம், சரி சார் நம்ம தியரிட்டிக்கெல்லாம் எழுதிடலாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கேட்டிருந்தாங்க, தியரி நீங்கள் சொல்கிறீங்க சார், நம்ம ஆன்சர்ஸ் இது இல்லைன்னா அது எழுதிடலான்னு சொல்லி மேக்ஸ்க்கு என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்னாங்க. ஸோ மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு என்னன்னா, உங்களுக்கு தெரியலையா அந்த சம் ஃபார்முலா எழுதி வைங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அக்கௌண்ட்ஸ்லையும் தெரியலையா ஃபார்முலா எழுதி கொடுங்க. ஃபார்முலா எழுதிட்டு அதுலேயே ஏதோ ஒன்று எழுதி விடுங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா. அதனால் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபுல்லாக நான் சொன்ன பிளானிங்லேருந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் எண்டிங் இருக்கும், இது வந்து ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ்ன்னு பேர். ஸோ இதுதான் பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் பார்ட் 2 வீடியோ. இதை நீங்கள் பார்த்து பயனடைங்க. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, 10th 11th 12th. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோட அடுத்த வாட்டி உங்களை சந்திக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ +1 +2 எக்ஸாம் தான் முடியுது, 10th ஸ்டார்ட் ஆகுது. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஆல் த பெஸ்ட்.